அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், எங்கள் ரப்பே, பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் எங்கள் சொந்தங்களுக்கு உன் உதவியை இறக்கி வை. ஆமீன். அங்கு கொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் மன்னிப்பை வழங்கி உயர்ந்த பதவிகளை வழங்கு. ஆமீன். மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் பாலஸ்தீன மண்ணையும் முஸ்லிம்கள் முழுமையாக வெற்றி கொள்வதற்கு உதவி செய்வாயாக. ஆமீன். உங்களுடைய துவாவில் என்றும் அவர்களுக்காக கேட்பதை நிறுத்திவிடாதீர்கள். ஆமீன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, செல்வத்தை அள்ளித்தரும் அற்புத திகிர், அதை பத்தி தான் ஷேர் பண்ண போறேன். யா வஹாப் இன்னக அந்தல் வஹாப். இதன் அர்த்தம், நிச்சயமாக நீதான் உண்மையான கொடையாளன். காலையிலும் மாலையிலும் சலவாத் 11 தடவை ஓதி 1001 தடவை அல்லது 500 முறையாவது தொடர்ந்து ஓதுங்கள். அதன் பிறகு லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்தும் மினஸ் ஜாலிமீன், இது 11 முறை ஓதணும். இதன் அர்த்தம், உன்னை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் யாரும் இல்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விட்டேன். இந்த திக்ர் ஓதிய பிறகு கேட்க வேண்டிய துவா, யா அல்லாஹ், நாங்கள் ஓதிய சலாவாத் திக்ருடைய பர்க்கத் கொண்டும் ரகசியங்களை கொண்டும் அதற்காக நீ வைத்திருக்கக்கூடிய உதவியாளர்களை கொண்டும் என்னுடைய வருமானத்தில் பர்க்கத் செய்வாயாக. ஆமீன். என்னுடைய செல்வத்தில் பர்க்கத் செய்வாயாக. ஆமீன். செல்வத்தை அள்ளி தருவாயாக. ஆமீன் என்று துவா செய்ய வேண்டும். இந்த துவாவை ஒரு முறை கேட்டு முடித்தவுடன் சலவாத் 3 முறை ஓத வேண்டும். காலையில் 1001 தடவை, 1001 தடவை, மாலையில் 1001 தடவை. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 11 தடவை ஓதி துவா செய்ய வேண்டும். இல்லை, எங்களுக்கு உடனடியாக பணம் தேவைப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்படின்னு கஷ்டப்படுறவங்க, கடன் இருக்கிறவங்க 1,00,000 தடவை நிய்யத் வைத்துக்கொண்டு உங்களால் தினமும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தடவை ஓதி 1,00,000 வரும் வரை உதவும். ஒரு நாளைக்கு 3000, காலையில் 1500, மாலையில் 1500 தடவை ஓத வேண்டும். அப்படி இல்லைன்னா காலையில 3000, சாயந்தரம் காலையில் 3000, மாலையில் 3000 ஓத வேண்டும். ஒரு நாளைக்கு 6000 ஆகும். உங்களால் எவ்வளவு முடியுமோ 1,00,000 தடவை வரும் வரை ஓதினால் அல்லாஹ்வுடைய கிருபையில் நீங்கள் ஓதி முடிப்பதற்குள் இறைவன் புறத்திலிருந்து அந்த செல்வம் வருவது பார்க்கப்படும், அந்த வழிகள் திறக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தனது ஆடையை தரையில் படும்படி தற்பெருமையுடன் இழுத்துக்கொண்டே சென்றவர்களை அல்லாஹ் மறுமையில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். தனது ஆடையை தரையில் படும்படி தற்பெருமையுடன் இழுத்துக்கொண்டே சென்றவர்களை அல்லாஹ் மறுமையில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அறிவிப்பவர் அப்துல்லா பின் உமர் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி 5783. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.